ஹலோ ஒன் எக்ஸ்ப்ளோரர். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பித்து 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதமாக ஒரு வீடியோ கூட நான் போடலை. 3 வீடியோ போட்டேன். பாண்டிக்குடி போனது அது ஆக்சுவலாக யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ. அதுக்கு முன்னாடி பிப்ரவரினா ஜனவரி மாதம் எடுத்த வீடியோ. இப்போ இந்த பிப்ரவரி மார்ச்சில் வந்து கொடைக்கானல் போனேன், பூம்பாறை போனேன், கொடைக்கானல் லேக் போனேன், சிறுமலை போனேன், நிறைய இடத்துக்கு போனேன். ஆனால் எதுவுமே நான் வீடியோவே போடலை. ஆக்சுவலாக மைக்கு எதுவுமே நான் வாங்கலை. இன்னையிலேருந்து அடுத்து கொஞ்ச நாளைக்கு வரிசையாக நான் வீடியோ எடுத்து எல்லாருக்கோ இல்லையோ எடிட் பண்ணுறேனோ இல்லையோ வீடியோ மட்டும் போடலான்னு இருக்கேன். இனிமேல் டெய்லியும் வீடியோ வரும். டெய்லியும் ஒரு சேலஞ்ச் மாதிரி 30 நாளைக்கு இந்த மாதிரி சேலஞ்ச் போடலான்னு இருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து டென்ட்டு வாங்கியிருக்கான். அவனும் ஒரு ட்ராவலர் தான், வ்ளாகர். அவனை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். அவன் ஏஎஸ் வ்ளாகர்னு ஒருத்தன் இருக்கான். கீழே டேக் பண்ணிருக்கேன், பார்த்து அவனும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கான். அவனும் நம்மள மாதிரி தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். வாங்க அவங்க வீட்டில் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு டென்ட்டு வாங்கியிருக்கேன்னு சொன்னான். என்ன ஏதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பார்ப்போம். அப்புறம் சின்னது என்னென்னா இன்னும் நான் மைக்கு வாங்கலை. சரியாக ஆடியோ கேட்குதானே தெரில. காற்று சவுண்ட் வேறு இருக்கிறதுனால ஆடியோ எப்படி கேட்குது என்னன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஆடியோ அப்படி தான் இருக்கும். போக போக மைக் வாங்கிடணும். அது என்ன சொல்லுவாங்க, பப்ஜி விளாடுவியா? பப்ஜியில் எமர்ஜென்சி கிட்டு கடுப்பாக இருக்கும். நம்மளே ஸ்கோப் வச்சு நம்மளே அடிச்சுக்கிட்டு எங்கேருந்து அடிப்போம்னே தெரியாது. எமர்ஜென்சி கிட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது இந்த மாதிரி பச்சை கலர் கவரில் தான் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கவர். ஏன்னா 4 பேர் தங்குறதுக்கு இருக்கேன்ட்டா. என்ன எதுவும் கைடு கொடுத்துருந்தாங்களா? இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு? எதுவுமே பேக் மட்டும். எவ்வளோ வந்துச்சு? கீழே சேர்ந்தானோ இப்போ இங்கே வந்து பாதி தான் வருது. இது வந்து என்ட்ரன்ஸா? 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்களா? 2 சைடுமே இருக்கும். 2 பக்கம் வர மாதிரி பலூன் ஊதணுமா? பலூன் கிடையாது. என்ன கணக்கு கிடக்குன்னு நான் தூக்கிறேன். நீ ஒரு சைடு இது பண்ணு. அதான் லாக்கா கூடு. இந்த இடத்துல அது எப்படி இங்கே வருதுடா ஒன்று. ஓ 4 பக்கமும் அது இது இருக்கா? 4 பக்கமும் அந்த லாக்கை போடு வரேன். செட் பண்ணிக்கலாம். இது வேற வந்துருச்சா கையோ? அங்கே லாக் பண்ணிடலடா. அதான்டா. இது கீழே வருமா மேலே வருமா? பிடிச்சிக்கோ. ஏய் எப்படி லாக் பண்ணுவோம் தெரியாம உட்காந்துருக்கேன். திருப்பி இறங்குவா. சைஸ் மாற்றி ரொட்டேட் பண்ணியா? சிறப்பான ஆள் நீ. இப்போ என்ன பண்ணணும், இதை இழுத்து பிடிக்கணும். மேலே இழுக்கணுமா? இல்லை அவ்வளோதான். இது எவ்வளோதான். அப்புறம் என்ன தெளிதா கரெக்டாக இழுக்கணும். எனக்கு இதை இழுக்கணும்னு நினைக்கிறேன். ஏய் இதை இது கரெக்டா? இப்போ பாரு லாக் ஆயிடுச்சு. டேலண்டான ஆளு போடுறாங்க. சைடில் என்ன இழுக்கிறோம்? சைடில் இழுத்து. ஆமாம் அந்த இழுக்கணும். ஓ ஏய் லாக் ஆகிக்குமா? ஆனால் 4 பக்கமும் 4 பேர் பண்ணணுமா? இல்லை ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சி அடிச்சுட்டு மறுபடியும் 4 எப்படி அடிப்ப? இது எப்படி லாக் ஆகும்? இந்த இடத்துல நான் காட்டுறேன் வரேன். அதுக்கு மண்ணுக்கு தூக்கிட்டு போனால் தான் முடியும்.
இதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்டாமா. இதில் 4 பேர் இருக்கலாமா? எவ்வளோ வந்துச்சு? 2000. ஆ, ஆஃபர் போக 2000. ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ? 3000. ஃப்ளிப்கார்ட் விற்கிறியா? ஆஃப் பண்ணுறிய பை. ஓகேவா? சுத்தியல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சுத்தியலா? தா சுத்தியல் தான்டா எங்கே இருக்குன்னு தெரியலடா வீட்டில். இயற்கையோட சேர்ந்து நம்ம டென்ட் போட்டுட்ருக்கோம். தட்டு 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 சுத்தியில் என்ன அடிக்க முடியும்? அங்கெல்லாம் தெரியல பற்றியா? புது ஆயுதம் வந்து கல் எடுத்துட்டாங்க. கல்லா? தலை என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல. சரி பிறக்குதுடா. தான்டா போ, அதை அப்புறம் பறக்கும். போட்டு தெளிவு அப்படி இல்லை இதுனே, இப்படி வந்தால் தான் அது பிடிக்கும். சரிங்க தலை ஜி, ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக போயிடும் தலை. என்ன சொல்கிற? கிராஸை இறக்கணும், அதான் நான் பெண்ட் ஆகிக்க போகுது அந்த நெயில். தலை என் காற்று கரெக்டான். என்ன இறங்கவே மாட்டேங்குது. எப்போ? ஆமாம், போயிட்டு நான் காட்டு கேட்டுங்களா? அதெல்லாம் பெண்ட் எடுத்துக்கணும். எடுத்துக்கலாம் முடிச்சாச்சு. இதை லாக் பண்ணி கொடுக்கலாமா? அது லாக் இருக்கா? இல்லை இப்படி பண்ணி லாக் அடுத்த போய் கீழே மண் சரியான மண். இந்த இது இறங்கி ஈஸியாக அது வரப்பு தான். இதே தான் இங்கே சொன்னேன், மூடிக்கிட்டு வா அங்கிட்டு போடுவோம். ஈஸியாக இறங்கிடும்டா, வரப்பு தான்டா. பார்த்தா வீட்டுக்கியா தூக்கி வச்சுக்கணும் இருக்கா? இந்த பொருள் இப்போ 2 சைடு ஓப்பன் பண்ணிக்கலாமா? பரவாயில்லடா, நல்லா தான்டா இருக்கு. இது 2 இது வேறு, உள் சைட்லேருந்து திறக்கிற மாதிரி வெளி சைட்லேருந்து திறக்கிற மாதிரி. ஓகே, 2 இருக்கும், அது வேறு விஷயம். இருந்தாலும் 2 இது இருக்குது. கொசு இது ஒன்று இருக்குது, நார்மல் இது வெளியே அவுட்டிங் ஒன்று. கொசு வலை இல்லை மாதிரி. கொசு வலை இல்லைன்னா அந்த காட்டுக்குள்ளேலாம் போய் இருக்க முடியுமா தலை? அதுதான்டா மேட்ரு. எங்கே சிப்பு எங்க? அவ்வளோதானே? அது ஒன்று அடிக்கணும். ஓரடி அடிச்சிருவோமா? ட்ரை பண்ணேன். யார் வேணாங்க என்ன பண்ணுறோம்? விட்டுருவோமா? அடிச்சு பாரு. சரியா? நான் ட்ரை பண்ணிட்டா? ட்ரை பண்ண கற்றுக்கணும். கற்றுக்கிறேன். ஏய், எனக்கு தெரியாது நினச்சியா? இல்லை, உன்னையோட பெரிய ஆள் இல்லை. நான் ஜிம்முக்கெலாம் போகிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இறங்கிருச்சுல. ஏய், ஆனால் ஈஸியாக தான்டா இருக்குது. என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் வேலை கூட இல்லை. போயிட்டு செட் ஆகிட்டோம்னா போனால் ரூம் செலவு மிச்சம், எல்லாம் மிச்சம். அதாவது ஒரு காட்டில் வந்து பேசி 500 ரூபாய்க்கு போட்டோம்னா ரூம் செலவு மிச்சம். அழகாக போய் 4 பசங்க படுத்துக்கலாம். காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு ஏதோ கரடி கிரடிலாம் வந்துருச்சுன்னா காட்டுக்குள்ளெல்லாம் போட முடியாது. ஃபாரஸ்ட்டில் போட விட மாட்டேன், ஃபைனு. ஆமாம்ல, போட்டால் ஃபைனு, பார்த்தாங்கன்னா ஃபைனு. போட்டால் எங்கேயாச்சும் பிளேஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டு இடம் மட்டும் அவன்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். கேட்டுட்டு போட்டுக்கோங்க. அவன் இடத்துல போட்டால் அவன்கிட்ட மட்டும் கேட்டால் போதும். ரெசார்ட் கரண்ட்டே சும்மா இந்த இடம் மட்டும் தாங்கப்பா அப்படின்னு கேட்டால் விட்டுருவாங்க. அவன் சோலோ அப்புறம் எல்லாருமே டென்ட் போட ஆரம்பிச்சான். ஆமாம், அப்புறம் என்னடா பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இடத்துல போடுறதுக்கு தாண்டா அந்த டென்ட்டெல்லாம். இப்போ நிறைய இடம் இருக்கா? இன்னும் இழுத்து அடிக்கலாம்டா. அங்கே பாரு, கேப் இருக்குது பாரு. இழுத்து அடிக்கணும்ல, முதல் டைம்னால அப்படி இருக்கும். அவ்வளோதான். என்னடா பிடுங்கிறது? இழுத்தா வரப்போகுது. விரித்தனம். வெளிவிடு. இது வராது, எனக்கு விசில் கூட தடிச்சது. அது பிடிங்க வந்துடும் நினைக்கிறேன். எடுத்துட்டேன்ல, 3 எடுத்துட்டேன். அது ஒன்று நான் சங்கடப்படுத்துறீடா. எங்கடா எடுக்கலையா? இருக்கலையா? எடுக்கடா.
காமிங்க. அவ்வளோதானே. அவ்வளோதான். இது மடிக்கிறது தான் பெரிய விஷயம். இது அரிய சாதனை கிடைக்குது. அவா பாடியை தூக்கணும். வாட்டர் கிங் புக் தான் நல்லா இருக்கும். என்னடா எல்லா லைட்டையும் போட்டுட்டு வந்திருக்க? அறிவு இருக்கா? வீட்டுக்குள்ளே லைட்டு போட்டால் பூச்சி போகாது. பேக்குடு முடிஞ்சா 2 நம்ம போய் எமர்ஜென்சி கிட்டுக்குள்ளே உள்ள பதுக்கிடுங்க. இது அப்படி தான்டா இருக்குது. இந்த எமர்ஜென்சி கிட்டு நீங்கள் வந்து இதில் போடுவாங்க, மோதிரம் இருக்கும்டா. இந்த ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி இருக்கும்ல, இது ரெட் ஜோனுக்குள்ளே வந்துச்சு. ரெட் ஜோனுன்றேன் பாரு, ஜோன் வந்துருச்சுன்னு வையேன். அப்போ இந்த எமர்ஜென்சி கிட்ட போட்டு பட்டுன்னு பறந்து எங்கள் மேலே வந்து குளிச்சிடலாம். இது கம்பி உள்ளே இருக்கட்டுமா? வீட்டை இல்லையா சாமி? நீங்கள் தெரியாதான் வீட்டை பிடிச்சிருக்கீங்க. எமர்ஜென்சி கிட்ட டக்கு மூணு ஆமாடா, நீ டக்கு மூணு டைம் போடுவேன். எமர்ஜென்சி கிட்ட போவேன். இதுதான் எமர்ஜென்சி கிட்ட வந்து இப்படி போட்டுட்டு இப்படி மாதிரி மேலே வரும். அதில் நம்ம இப்படி ஏறி உட்காந்து நின்ட்டோன்னு வைங்க, அப்படியே பறந்துடுவோம். மேலே போயிட்டு ஒரு மேப்பு பார்த்து அங்கேருந்து தள்ளி கறக்கி விடுவாங்க கீழே. அப்போ நம்ம முடிச்சுட்டு வரணும். டென்ட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஓவர். vlog முடிஞ்சு. நாளை சந்திப்போம்.